வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். கேரளால 10 மாச குழந்தை ஒரு விபத்தில் உயிரிழந்த உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் செய்த ஒரு விஷயம் எல்லாரையுமே ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த நிலையிலையும் உடல் தானம் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணம் அதை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தலைவர் கமலஹாசன் அவர்கள் பாராட்டியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சல்யூட் யூ அருண் ஆப்ரஹாம் அண்ட் ஷெரீன் அண்ட் ஜான். Our baby Aline Shireen Abraham lived for months within her mother and 10 months embraced by her parents boundless love. Now she will help 5 other babies live better lives. By mindset and heart you are and will always remain loving parents. Please retrieve your happiness through life. You both truly deserve it. Dear Shireen and Arun, yours கமலஹாசன் சொல்லி கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அதான் அற்புதமான பெற்றோர், அனைவரின் இதயங்களிலும் நீங்கள் அற்புதமான பெற்றோராக இருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் மகிழ்ச்சியை மீட்டெடுங்கள். நீங்கள் இருவரும் உண்மையிலேயே அதற்கு தகுதியானவர்கள். கேரளாவில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட 10 மாத குழந்தை அலின் ஷெரீனின் பெற்றோருக்கு பாராட்டுகளையும் ஆதரவையும் தெரிவித்து கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. இதில் மற்றவர்கள் பாராட்டுவதை விட கமலஹாசன் பாராட்டுவது அப்படிங்கிறது அவருக்கு ஒருபடி கூடுதலான தகுதி உள்ளது. என்ன காரணம் அப்படின்னா, யார் நல்ல காரியம் பண்ணாலும் அதை எல்லாருமே பாராட்டலாம். பட் அவர் உடல் தானம் பண்ணவர் அப்படிங்கிறதுனால அவருடைய பாராட்டுக்கு கூடுதலான ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார், நான் உடல் தானம் பண்ண போறேன்னு சொல்லி அதை அறிவிச்சும் அவரை பின்பற்றி ஏராளமான பேர் பண்றாங்க. பட் முதல்ல அவர் தான் பண்ணாரு. அதனால அவருடைய அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல அவருடைய அந்த பாராட்டுதல்ங்கிறது அதுக்கு கனம் கூட. மற்றவங்கெல்லாம் பண்ணாதவங்களும் வாழ்த்தலாம், அதில் தவறு இல்லை. பட் பண்ணவர் வாழ்த்தும் பொழுது அதோடைய அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலா இருக்குங்கிறது தான் விஷயம். நேற்றைக்கு மாலை ராஜ்கமல் நிறுவனம், கமலஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனத்துடைய பட அறிவிப்பு, அதாவது நான் இன்று 5/2 அதை பற்றின ஃபர்ஸ்ட் லுக் வரும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ராஜ்கமலை பொறுத்தவரைய எப்படி தீபாவளி அப்படின்னா தீபாவளிக்கு முந்தின நாள் ஈவினிங் மிக முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நியூ இயர் அப்படின்னா நியூ இயருக்கு முந்தின நாள் சாயங்காலம், அதாவது ஈவ் ஆஃப் கிறிஸ்மஸ், ஈவ் ஆஃப் நியூ இயர், ஈவ் ஆஃப் தீபாவளி. அந்த ஈவ் அப்படிங்கிறது முந்தின நாள் மாலை. ஸோ அதுதான் முக்கியம். இவங்க அதை தான் பெருசாக கொண்டாடுவாங்க. விக்ரம் படம் அறிவிப்பு 2022 எப்படி வந்ததுன்னா நவம்பர் 6 மாலை தான் வந்தது. தக் லைஃப் பற்றின அறிவிப்பு நவம்பர் 6 மாலை. ஏன்னா நவம்பர் 7 கமல் சார் பர்த்டேங்கிறதுனால நவம்பர் 6 மாலை 6 மணிக்கு வந்தது. ஸோ அப்போ சிவகார்த்திகேயனுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 17ங்கிறப்ப பிப்ரவரி 16 மாலை வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை பற்றி நீண்ட ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தேன். நம்ம சொன்ன மாதிரியே இன்று மாலை 5/2 அவங்க அறிவிப்பு வெளியிடுறாங்க. அமரனுக்கு பிறகு, அமரன் அப்படிங்கிற குளோரிக்கு பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு படம். இது கையில் வேலோடெல்லாம் இருக்கு. இது முழுக்க கமர்ஷியல் படம். ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரியான ஒரு காமெடி படம். ஏற்கனவே அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் வந்த மாதிரியான ஒரு ஜாலியாக சீரியஸே இல்லாமல் முழுக்க கமர்ஷியலான படம். சிவகார்த்திகேயனை ஏன் ரசிகர்களுக்கு பிடிச்சது, அவர் பண்ற காமெடி, அவர் பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள், அதனால தான் அவர் பாப்புலர் ஆனார். அவர் அந்த மிமிக்ரிலாம் பண்ணி அப்படிதான் விஜய் டிவியில் பாப்புலர் ஆனார். அதை வச்சு தான் அவருக்கு ஃபேன்ஸ் வந்தாங்க. அவர் சீரியஸான படங்கள், அவருக்கு பொருத்தமில்லாத படங்கள் பண்ணும்பொழுது அது வெற்றி அடையலை. இப்போ லேட்டஸ்டாக ஒரு 2 படம் அவருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் ஆனால் அமரனுக்கு பிறகு ராஜ்கமல் நிறுவனத்துடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு சொல்றாங்க. ஏன்னா கதை அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த படம் அமரன் அளவுக்கு அந்த ரேஞ்சில் வரும். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோட அமரன் வேறு விதமான ஒரு படம். அதில் முழுக்க நாட்டுப்பற்று, அந்த மாதிரி அந்த ஒரு பயோபிக்குங்கிறப்ப அதில் சில விஷயங்கள் அதில் இப்படி தான் எடுக்கணுங்க கட்டுப்பாடு. இப்போ மிலிட்ரியை எப்படி காமிக்கணும், அது அவங்களுக்குள்ள மரியாதையோட காமிக்கணும், அது கரெக்டாக அந்த சிம்பிள்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சென்சாரில் பர்மிஷன் கிடைக்காது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் விஜய் நடித்த ஜனநாயகனுக்கு அந்த மாதிரியான சிக்கல்லாம் வருது. பட் ராஜ்கமல் நிறுவனம் அந்த மிலிட்ரி உள்ள ஆளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள பார்க்க வச்சு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை சென்சாருக்கே அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவு ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிறது கரெக்டாக எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ஃபேமிலி, ஏன்னா அவங்களோட ஃபேமிலியையும் நம்ம இது பண்ணணும். அவங்க மன வருத்தப்படக்கூடாது. என்னடா இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தோம் இவங்க தப்பாக காமிச்சிட்டாங்களேன்னு அவங்களும் வருத்தப்படக்கூடாது. முகுந்த் வரதராஜன் ஃபேமிலி. ஸோ அதையும் ஒழுங்காக காமிச்சு அவர் ஒய்ஃபையும் அவங்களையும்
கதையும் கரெக்டாக காமிச்சு எல்லாமே பக்காவாக பண்ணி அதை வெற்றி பெற்றோம். அதே மாதிரி இந்த படமும் மாபெரும் வெற்றி பெறும். இன்னைக்கு மாலை அதனுடைய அறிவிப்பு வரும். ரிமெம்பரிங் பாபுஜிங்கிறது வந்து பிப்ரவரி 21 மக்கள் நீதி மையம் நடத்தக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து மகாத்மா காந்தியுடைய நினைவை போற்றும் வகையில் அந்த கூட்டம் நடைபெறும். பிப்ரவரி 21 தான் மக்கள் நீதி மையம் 2018 துவங்கப்பட்டது. எட்டாம் ஆண்டு விழாவில் வந்து இது நடைபெறும். இது வந்து மதுரை காந்தி மியூசியத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழக முதல்வரையும் வருவதற்கும் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அவர் வந்து வாழ்த்து செய்தி அனுப்புவார்னு நினைக்கிறேன். அவர் வரமாட்டார். ஸோ அது தொடர்பாக மக்கள் நீதி மையத்தின் சார்பாக 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு துவக்க விழா, 8ஆம் ஆண்டு நிறைவு விழா, 9ஆம் ஆண்டு துவக்க விழா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக மதுரை மக்கள் நீதி மையம் சார்பாக மதுரை ஃபுல்லாக 12 ஷீட்டு போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. ஃபுல்லாக கேள்வி கணைகள் 1000 உங்களை நோக்கி வந்தாலும் அணை போட்டு வெள்ளமென பாயும் தமிழ் அருவியே ஓங்குக உங்களின் குரல்னு போட்டு நிறையா போஸ்டர்ஸ் அடிச்சிருந்தாங்க. இது வந்து மதுரை காந்தி மியூசியத்தில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருக்கும். நம்ம மக்கள் நீதி மையத்துடைய 9ஆம் ஆண்டு துவக்க விழா. அமெரிக்காவுடைய கார்டியன் பத்திரிகை, அந்த பத்திரிகையில் வந்து இந்தியாவில் வந்து இலக்கிய திருவிழாக்களை பற்றி ஒரு கடுமையான விமர்சனம். அதாவது இந்தியர்கள் வந்து இலக்கிய திருவிழாக்களுக்கு போவது, இங்கே எதுக்கு இவ்வளோ திருவிழா, இவங்க எதுவுமே பெருசாக படிக்க மாட்டாங்க, அப்படி இலக்கிய திருவிழாக்கள்லாம் சமூக அந்தஸ்தை காமிக்கிறதுக்கு தான், அவங்க வந்து செலிபிரிட்டிஸை பார்க்கறதுக்கும் கைவினை பொருள்களை வாங்குறதுக்கும் அந்த இசை நிகழ்ச்சியில் இசையை கேட்கறதுக்கு தான் போகிறாங்க. அவங்க புத்தகம் படிக்கிறதுக்கெல்லாம் போகல, புத்தகம் வாங்கலாம் போகல, புத்தக வாசிப்புலலாம் அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லைங்கிற மாதிரி கடுமையான ஒரு கட்டுரை வந்தது. அதை எழுதுனது கூட ஒரு இந்தியர் தான். இது குறித்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ அவசியம் பாருங்க. அதில் பாயிண்ட் பிளாங்காக அடிச்சிருக்காரு. பாயிண்ட் பை பாயிண்டா எதனால வந்து இந்திய இலக்கியத்தை நம்ம வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. கமல் பேசினா புரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 பாயிண்ட் பிளாங்காக அடிச்சிருக்காரு. ஸோ இதை புரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஜெயமோகன் அவர்களுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம், அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இலக்கியத்தை. அவங்களுக்கு வந்து நம்முடைய தமிழ் இலக்கியம், தமிழ் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது குறித்து அதுக்கு சப்போர்ட்டிவா கமலஹாசன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவருடைய ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே இருக்கு. மையம் யூடியூப்லையும் அந்த வீடியோ இருக்கு. அவசியம் அந்த வீடியோவை பாருங்க. அதில் பாயிண்ட் பை பாயிண்ட் எதனால தமிழ் இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், நம்முடைய ஜெயகாந்தனா இருக்கட்டும், அந்த மாதிரி முக்கியமான எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்துக்களை ஏன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும், அதனால நமக்கு என்ன நன்மை, அதாவது லிட்ரஸி டூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதற்கொண்டு வரிசையாக பாயிண்ட் பண்றாரு. இப்போ ஒரு விஷயம் லிட்ரஸி டூர் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட இதில் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசணும்னா அதை வந்து அவங்க பார்ப்பாங்கல்ல. இப்போ தஞ்சாவூர் அப்படின்னு ஒரு கதையில் வந்ததுன்னா, தஞ்சாவூரை பற்றின விஷயங்கள் அந்த கதையில் இருந்ததுன்னா தஞ்சாவூரை பார்க்கணும்னு தோணும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பொன்னியின் செல்வன் அந்த நாவலை பார்த்து பொன்னியின் செல்வன் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் டூர் போகிறதுன்னு ஒரு டூரை ஒன்று அமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் லிட்ரஸி டூருங்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் வழிவகுக்கும்னு ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அந்த வீடியோவை பாருங்கள்.